சந்தோஷமோ பண்டிகையோ முதல்ல ஞாபகம் வர்றது ஸ்வீட் தான். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது எவர்க்ரீன் பாயாசம். பிக்னஸும் ஈஸியாக செய்யக்கூடிய பாயாசம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டில் செய்யலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நெய் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரி மட்டும் இருந்தாலும் ஓகே தான், நமக்கு நோ ப்ராப்ளம். ஃபியூ செகண்ட்ஸ் வறுக்கலாம். ரொம்ப கலர் மாற வேண்டாம். இப்போ நாம் இந்த நட்ஸ் எல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் நாம் 1 கப் சேமியா சேர்த்துக்கலாம். கைவிடாமல் இதை நல்லா வறுக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே இதில் 1 கப் சுடு தண்ணியை நாம் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 50% வெந்தாலே நமக்கு போதுமான. அது அப்படியே வேகட்டும். நாம் ஒரு 2 டீஸ்பூன் ஜவ்வரிசியை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சேமியா ஒரு 50% நல்லா வெந்திருக்கு. இதில் நாம் 1/2 லிட்டர் காய்ச்சின ஃபுல் க்ரீம் மில்கை சேர்த்துக்கலாம். இந்த திக்கான பால் பாயாசத்துக்கு ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். இது கூடவே நாம் வேக வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியும் ஒரு 50% வெந்திருந்தால் கூட நமக்கு போதுமானது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் இதில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதால இது கொஞ்சம் திக்காகும். ஸோ கொஞ்சம் சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப சலசலன்னு கொதிக்க வேணாம். பால் நமக்கு திரிய வாய்ப்பு இருக்குது. நான் இதில் ஒரு 4 ஏலக்காவை பொடிச்சு போட்டிருக்கேன். இப்போ ஃபைனலாக தான் நாம் சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை நமக்கு கரைஞ்சி சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தால் கூட நமக்கு போதும். ரொம்ப அது கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நாம் இதில் குங்குமப்பூ சேர்த்துருக்கிறதால கலர் ஒரு லைட்டான ஒரு கோல்டன் கலராக நமக்கு இருக்கும். இப்போ நம்முடைய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம பாயாசத்துக்கு ஒரு ஹைலைட்டு. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வறுத்து வச்ச நட்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாயாசம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் பாயாசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அது டேஸ்ட்டும் மாறிடும், உங்களுக்கு பாலும் தெரிஞ்சு போகும். ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். சமையல் ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட்டில் வேறு ஸ்டைலில் பண்ணுவாங்க. எது எப்படி இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு நோ காம்ப்ரமைஸ். சூடாக சாப்பிட நினச்சவங்களுக்கு ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். சில்லுன்னு சாப்பிட நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள்.